இருக்குது. என்ன சொல்கிறது? சாரு, நீங்கள் சாப்பிட்டே நான் வந்துடுறேன். டேய் அன்பு, சாப்பிடுங்க வந்துடுறேன். டேய் எங்கடா போற? வந்துடுறேன். ஏய் நில்லுடா. டேய் டேய் முண்டோ, அவன் எந்திரிச்சு போறான், நீ மாடு மாதிரி சாப்பிட்டு இருக்க. அதெல்லாம் அப்படிதான். சாப்பிடுங்க. டேய் அவன் எங்கடா போறான்? கூப்பிடுறா அவனை. ஏய் அன்பு நில். அதெல்லாம் அப்படிதான் சொல்கிறேன்ல, சாப்பிடுங்க. டேய் நட்டு, அவன் ஏன்டா எந்திரிச்சு போறான்? ஏதாச்சும் பிரச்சனையா? சின்ன வயசுலேருந்து அவனுக்கு நீ யாரும் இல்லை, அவன் தனியாக தான் இருக்கான். கிடைச்சதான் சாப்பிடுவான், இல்லைன்னா இல்லை. ஊர்லேருந்து இங்கே வந்து தங்கி எங்கள் பெரியப்பா வீட்டில் தான் இருக்கும். எங்கள் வீட்டில் எனக்கு சாப்பிட கொடுத்துருவாங்க. ஆனால் அவனுக்கு அதான் அவன் கூச்சமாக இருக்குன்னு போயிட்டான். சாரு, நீ அழுவுற? நம்பிட்டியா? நான் டப்ஸா விட்டேன். அதெல்லாம் சும்மா. அவனுக்குன்னு ஊரில் ஒரு கூட்டமே இருக்குது தெரியுமா? அவங்க அம்மா தான் சென்னையில் வந்து படித்தா நல்லாதுன்னு சொல்லிட்டு இங்கே அனுப்பிச்சி விட்டாங்க. எங்கள் வீட்டில் 2 பேருக்கு தான் சாப்பாட்டை கட்டி கொடுத்தாங்க. அந்த நாய் அதை மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டான். அப்புறம் சாப்பிடலாமா? நான் சொல்லலை, சாப்பிடுங்க. டேய் என்னடா எல்லோரும் மாறி இருக்காங்க? அது ஒன்றும் இல்லை மச்சான், சும்மா நீ வர இருக்க ஃபன் பண்ணிட்டு இருந்தேன் இல்லை சாரு? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பிடு சாப்பிடு ஃபர்ஸ்ட். நேற்று பிடி பீரியட் இருந்தால் உங்களா? எனக்கு கூடவே இல்லை. 7th பீரியட் விடாமல் இருக்குது. மேக்ஸ் சார் வச்சு கிளாஸ் எடுத்துட்டாரு.